அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காமல் முக்கியத்துவம் தர இதை சொல்லுங்கள். என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன்ஸ், அதாவது சுய பிரகடன வாக்கியத்தை தான் இப்ப நம்ம பயன்படுத்த போறோம். மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்கியம். இதை திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியும். இது ஸ்விட்ச் வேர்ட் கிடையாதுங்க. அதனால எந்த மொழியில வேணாலும் இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். இந்த வாக்கியத்தை பயன்படுத்தின சில நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார், உங்களுக்கு முக்கியத்துவத்தையும் கொடுப்பார், எந்த ஒரு இடத்திலையும் உங்களை விட்டு கொடுக்காமல் இருப்பார். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால நீங்க எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்களாவது இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப பெரிய பிரேக் நீங்க எடுக்காதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த வாக்கியம் உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ நீங்க பெரிய பிரேக் எடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்கியம் உங்களுடைய ஆழ்மனதில் பதிவதில் சற்று சிரமம் ஏற்படும். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த வாக்கியத்தையும் கூட சேர்த்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு பலன்களும் நமக்கு கிடைக்காது. 10 நிமிடங்கள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு இந்த வாக்கியத்தை நம்ம சொல்ல போறோம். அதனால முழு கவனத்தோட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க மனதார நினைச்சுக்கிட்டே இந்த வாக்கியத்தை சொல்லணும். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு அப்படியே நீங்க தூங்கிட்டீங்கன்னா மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இன்கேஸ் நைட் ஷிஃப்ட் போறவங்களா இருந்தீங்கன்னா காலையில நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்தது ஒரு பெஸ்டான டைம். ஆனால் இந்த நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மதிய நேரத்துல தூங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி தூங்குறவங்க அந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் லேசியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். தூக்கம் வருவது போல ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்திலும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆழ்மனம் விழிப்பு நிலையில இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சென்டென்ஸ் நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சிட்டே சொல்லணும். ஒவ்வொரு முறையும் இந்த சென்டென்ஸை நீங்க சொல்லும் பொழுது உணர்வு பூர்வமாக சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்னு எந்த ஒரு எண்ணிக்கையும் கிடையாது, கவுண்டிங் கிடையாதுங்க. நீங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். கரெக்டா 10 நிமிஷம் தான் சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் அதிகமா கூட சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் என்ஜாய் பண்ணி இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லணும். அதுதான் ரொம்பவுமே முக்கியம். சரி வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நான் விரும்பும் நபரின் ஆழ்மனதில் முக்கியத்துவம் பெறுகிறேன். நான் விரும்பும் நபரின் ஆழ்மனதில் முக்கியத்துவம் பெறுகிறேன். நான் விரும்பும் நபரின் ஆழ்மனதில் முக்கியத்துவம் பெறுகிறேன். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம். தொடர்ந்து நீங்க இந்த வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றது எப்பவுமே தெரியக்கூடாது. இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா எந்த ஒரு ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. கேஷுவலா ரொம்ப ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வாக்கியத்தை சொல்றதுனால அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதுல மாற்றம் ஏற்படும்னு நீங்க நினைக்காதீங்க. ஆல்ரெடி அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதை நீங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மைண்ட் செட்ல இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. கரண்டா அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கலாம், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம். அதை பத்தியெல்லாம் நீங்க வரி பண்ணிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, அதை கன்சிடரே பண்ணாதீங்க. வெளி உலகத்துல என்ன வேணா நடக்கட்டும்,
அதை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதை மட்டுமே நீங்க சிந்திக்கணும். முழு நம்பிக்கையோட தைரியமா போல்டா இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. சில நாட்களுக்குள்ளேயே நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கான மாற்றம் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட உங்களுக்கு தெரியும். ஒரு மாதம் மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இதை நீங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க போதும்னு நினைக்கிற காலம் வரை இந்த வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.